இது தனக்குன்னு ஒருத்தனுக்கான நேம் இல்லை. இது வந்து சர்வலேட்டி அந்த எஸ்சிபின்ற நேம், அதுக்காக மட்டும் தான் விளாட்றாங்க கபடி. எல்லா ஊருக்கு போனாவே ஒரு அணி தான். இந்த பேர் சர்வலேட்டி என்றாலே அந்த ஒரு அணி தான். வந்து ஒரு டீம் யாரையுமே வந்து வெளிலேருந்து யாரையுமே கெஸ்ட்டு கூப்பிட மாட்டோம். நாங்கள் வந்து ஒரு டீமு ஊருக்கு பசங்களாக மட்டும்தான் விளாடுவோம். வந்து ஒரு சின்ன கிராமம் தான், பட் எல்லாருக்கும் தெரிற மாதிரி ஆனது வந்து கபடினால தான். சர்வலேட்டி அணியாப்பா, இது ஊருக்காரப்பா, ஒரு டீமில் அது நல்ல டீம்ப்பா. இப்போ வந்தாவே ஆட்டமே கொஞ்சம் இதாக இருக்கும்ப்பா. இப்போ சர்வலேட்டி ரவுண்டு போட்டாவே எங்கே இருந்தாலும் அங்கங்கே காவல்புறம் வந்துடுவாங்க, வந்து நிற்பா. அந்த நேமுக்காண்டி தான் விளாட்றான். காசுக்காகவோ அதுக்காகவோ எதுக்காகவோ விளாட்ல. கப்பு அந்த ஊரில் நம்ம நேம் வந்து என்ட்ரி ஆகணும். சர்வலேட்டி வந்தாங்கப்பா, வந்தாங்க விளாண்டாங்க ஒரு ப்ரைஸு, அன்றைக்கி கண்டிப்பாக அந்த ஊரில் நம்ம நேம் நிற்கும். ஒரு பேர் எத்தனை இருந்தாலும் அந்த ஒருத்த பேர் சர்வலேட்டி, எந்த நேம் கொடுத்தாலும் பின்னாடி சர்வலேட்டின்னு தான் வரப்போகுது. அப்போ அந்த ஒரு சர்வலேட்டின்ற நேமுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து விளாட்றோம். திருவிழா டைமில் அப்போ அந்த கப்பை எடுத்து வெளியே வைக்கும்போதே அப்படியே உற்சாகமாக இருக்கும். அப்படியே நம்ம இப்போ கூட வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா கும்மி எடுப்பார். அந்த டயத்தில் அந்த கப்போட பார்க்குறப்ப அப்படியே ஊரே ரொம்ப அப்படியே உள்ளரிக்கிற மாதிரி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா டைமில் போகிறப்ப ஆடி திருவான். மற்ற நாங்கள் ஆடுறத கூட பார்க்க மாட்டேன், பசங்க எல்லாம் இருக்குங்க வந்து கப்பத்தையும் பார்ப்பாங்க. வெளியூர்லேருந்து நேராக கப்புக்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. இப்போது அந்த கப்புலாம் நமக்கு எடுத்து வச்சு அவங்க வந்து பார்க்கும்போது பரவாயில்லடா நம்ம இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். கபடி எந்த அளவுக்கு காதல் பண்ணுறோன்னா அதை சொல்ல முடியாதுக்கா. அவன் அந்தளவுக்கு கபடி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு மேட்ச்சுக்கு போனால் வின் பண்ணணும் அந்த அளவுக்கு இருக்கு. ஊரில் இருக்கவங்க 4 பேர் பேசணும்ல, அப்படின்ற போது உயிருக்கு மேலானது கபடி அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப வெறிக்கா, உயிரே கபடி தான் சொல்லலாம். அதிகமாக பேசப்படுதுன்னா வெள்ளலூர் மேட்ச்சுக்கா. நம்ம அந்த தமராக்கி அண்ணனோட விளாண்டது அந்த லாஸ்ட் ரைடு, கோல்டன் ரைடு, அந்த ஒருத்தர் ரைடில் கேம் சேஞ்ச் ஆச்சு. நாங்கள் அன்றைக்கி அந்த 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 சரௌண்டிங்கில் சர்வலேட்டியில் ஒரு டீம் இருந்தாங்கப்பா, சின்ன பசங்க நாங்கள். ஸோ இப்போது ஓரளவு பரவாயில்ல. அப்போ வந்து நாங்கள் சின்ன பசங்க தான், இன்னமும் சின்ன பசங்க தான். ஆனால் அவ்வளோ பெரிய டீம் தமராக்கி ரஞ்சித் அண்ணா தெரியுங்க. அப்போ அவங்களோட போடும்போது அவங்கள எடுத்தது பெரியதாகி போச்சு, பயங்கரமாக இருந்துச்சுக்கா. வெளில ஆடியன்ஸும் அப்படி தான். ஏன்னா லாஸ்ட் ரைடு மேட்சை டையில் கோல்டன் ரைடு ஆக்கி அதில் வின் பண்ணோம். அப்போன்ற போது ஓகே எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். 7 பேர் உள்ளனா 5 பேர் வெளியே இருப்பான், 2 பேர் தான். 2 பேர்த்துல அப்பன் சார் அப்போ 2 பேர்த்த பிடிச்சி போடுவாங்க, 2 பேர் கட்டி பிடிச்சி எப்படியா குறைச்சி பிடிச்சி போடுவாங்க. அந்த பிடிக்கிறப்ப அது ஒரு வெளியே இருந்து பார்க்குறப்ப நல்லா பின்னாடி உட்காந்துருப்போம், சப்ஜூட் இந்த மாதிரி உட்காந்துருப்போம். வேறு டீம் பசங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த கார்னர் இந்த கார்னர்ப்பா அருமையாக டிஃபென்ஸ் அடிப்பான்பா, சென்று அவன் நல்லா முட்டுவான்பா, இழுத்து விடுவான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் சொல்லும்போதே நம்ம ஊருக்கு இப்படி ஒரு பெருமையா. சர்வலேட்டி வந்திருக்காங்க, சர்வலேட்டி வந்திருக்காங்கப்பா, அந்த பசங்க நல்லா விளையாடுவாங்கப்பா சர்வலேட்டி பசங்க அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு முன்னாடி இருந்தவங்க பேர் சேர்த்து வச்சாங்க. அந்த பேரை கெடுக்காமல் நாங்களும் இப்போ சேர்த்துக்கிட்டு வர்றோம், இன்னும் சேர்ப்போம். எல்லா ஊர் மேட்ச்லேயும் ஃபஸ்ட்டு தோல்வி தான் நாங்கள் போனேன். எங்கேயுமே மேட்ச் இருக்குங்க, எல்லா இடத்துலையும் தோல்வி, நிறையா மேட்ச் தோல்வி. இப்போ தான் ரீசெண்டாக தான் போகிற மேட்ச்லாம் ப்ரைஸு. அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லா மேட்சுமே தோற்று வந்தோம். பல தோல்விகள், நிறையா தோல்விகள் கண்டிருக்கோம். வீட்டுக்கு வந்து யோசிப்போம், என்னடா தோத்துட்டே இருக்கோம் அப்படின்னு. விட்டுறக்கூடாது, கபடி விட்டுறக்கூடாது, எப்படி ஜெயிப்போம், நமக்குன்னு கண்டிப்பாக ஒரு நாள் எப்படியும் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான். அந்த முயற்சி நான் என்றைக்கும் கபடி அது உயிர் மூச்சாவே எங்களுக்கு இதாகிடுச்சுக்கா. கபடினாவே எங்களுக்கு உயிர் தான். இப்போ நாங்கள் வேறு விளாட்டு விளாண்டாலும் இருந்தாலும் கபடியை விட்டு கொடுக்குறது இல்லை. எல்லாருமே இப்போ இது சின்ன பசங்களோட நாங்கள் விளாட்ற பார்த்து எல்லா பேருமே விளாடுவாங்க. இப்போ நாங்கள் கப் எடுத்துகிட்டு வந்தோமா, அங்கே நின்று கரெக்டாக மந்தைக்கு நாங்கள் வரோமோ இல்லையா, எங்களுக்கு முன்னாடி இந்த சின்ன பசங்க வந்து நிற்பாங்க. ஒரு கப் எடுத்துகிட்டு வந்து ஊருக்குள்ள கத்திட்டு வரும்போது எவ்வளோ சப்போர்ட்டாக எவ்வளோ அப்படியே வெளியே வந்து பார்க்கும்போது நமக்கும் கைதட்டி உற்சாகப்படுத்துவாங்க. அப்போ இல்லை நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த மேட்ச் இதே மாதிரி எடுத்து வந்தோம்னா இன்னமும் வந்து கத்துவாங்க அப்படின்ற போது நிறையா சப்போர்ட் இருக்காங்க ஊரில் இருக்கவங்க. இப்போ என் டீம் தான் நாங்கள் அப்படிலாம் இல்லை, எடுத்தாரமா மந்தையப்பெல்லாம் கப்பில் தான் வைப்பான். 7 ஸ்டார்னா 7 ஸ்டார், அதிரடி சக்தினா அதிரடி சக்தி, அண்ணா டீம்னா அண்ணா டீமு, தர்மா டீம்னா தர்மா டீமு, இப்படி தான் எல்லாருமே பேர் இருக்குங்க. ஆனால் அந்த பேருக்கு அப்புறம் சர்வலேட்டி ஒரு அணி, இது 2 தான். இந்த 2 காணி தான் விளாட்றதே. வந்து சர்வலேட்டி ஃபுல் சப்போர்ட்னாவே ஊர் வெளிநாட்டில் இருக்கவங்க தான். இந்த லெவலுக்கு போகணும்னா சப்போர்ட் வேணும், நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. அதான் உண்மையான விஷயம். என்னென்னா இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ண ஒருத்தவங்க யாராச்சும் இருப்பாங்க. நம்ம ஊரில் சீனியர் பிளேயரை பார்த்து நம்ம கபடி விளாட்னா நம்மளை பார்த்து இன்னும் 4 பசங்க விளாடுவாங்க. அப்படி தான் போகுது. யாரும் அந்த இதுக்கு லெவலுக்கு போகலை.
கோச்சுன்றது இல்லைக்கா, சீனியாரிட்டி அவங்கள பார்த்தா நான் பழகினா அந்தளவுக்கு கோச்சுன்றது வந்து இருக்கான். அதாவது கபடி கூட்டு போகிறதுக்கு அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, அந்த கோச்சுன்ற அளவுக்கு என்ன யாரும் இல்லை. இந்த மாதிரி எங்கள் சர்வீட்டில் ஒரு கோச் இருந்தா அந்த பசங்க போனதில் நேரம் வின்னர் போட்டிருப்பாங்க. வின்னர் போட்டு நேரம் அப்போ இருந்துமே எங்கள் இதில் சர்வீட்டி அந்த ஸ்கூல் மேட்ச்லேயே நல்லா பேர் பசங்க பேர் கொடுத்தாங்க. கோச் இல்லாமலே அவ்வளவுக்கு போய் வின்னர் அடிச்சு ஸ்டேட் வரையும் போய் ரன்னர் ஆனாங்க. ஸ்டேட்லேயே வின்னர் போட்டிருக்கலாம், ஒரு சின்ன மிஸ்டேக்னால ரவுண்ட் விட்டாங்க. அப்படிலாம் வின்னர் போட்டிருந்தாங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்ம சர்வீட் இன்னும் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிருக்கு. இதுதான் ஒரு கோச்சுன்னு எங்களுக்கு யாரும் இது வரைக்கும்னால. இப்போ கோச்சுன்னு ஒரு கோச்சுன்னு இருந்தாங்கன்னா சரி அவங்க சொல்லி இந்த வாரம் மேட்ச்சுக்கு ஆகணும், எல்லோரும் கிரௌண்டுக்கு ஆகணும்னு சொல்லி கிரௌண்டுக்கு வர சொல்லி ஃபார்ம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் அந்தளவுக்கு எங்களுக்கு யாரும் இல்லை. நான் என்ன அவங்களுக்கு ஒன்று என்னன்னா கிரௌண்ட் இருக்குன்னு கோச்சர் ஒன்று கிளப்பு இந்த 3 எங்களுக்கு வந்துருச்சுன்னா இன்னும் நாங்கள் வெளியே ஒரு கப்பு வைக்க நாடாமலை கட்டுறதுக்கு என்ன எங்களால் ஒன்றும் வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதவுறாங்க. கப்பு வைக்க கூட எங்களுக்கு இடம் இல்லை, அவ்வளோ கப்பு இருக்கான கப்பு வைக்க இடம் இல்லை. எங்கள் இதில் ஃபஸ்ட்டு கிரௌண்ட் இல்லை, எங்களுக்கு சர்வீட்டில் வந்து ஒரு கிளப்பு ஒரு கிரௌண்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த இப்போ நீ வருங்காலத்தில் வரும் பசங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் தரையில் விளாண்டுதாச்சு கொஞ்சம் மேட்ரு இருந்துச்சுன்னா நீ வர பசங்களுக்கு அடுத்து வெளியே போய் விளாட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மேட்டில் விளாட பரவாயில்ல 3 மேட்ரு இருக்குது, கொஞ்சம் விளாண்டு பழகிட்டோம்னா அடுத்து வெளியூர் மேட்ச் போகிறப்ப மேட்ச் வச்சாங்கன்னா இப்போ விளாட்றப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இங்கே விளாண்டோம்னா அங்கே மேட் விளாட்றப்ப ஒன்றும் தெரியாது. இப்போ தரையில் விளாண்டு போய் மேட்டில் விளாண்டோம்னா கால் சுளிக்குங்க, இன்ஜுரி ஆயிடும். என்னமா இது ஒரு கிளப்பு இல்லை ஒரு கோச்சு இந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா இன்னது நான் கண்டிப்பாக நாங்கள் வேறு லெவலில் போயிருப்போம். நீங்கள் கேட்டிங்கல்ல என்ன எங்கள் ஊர்லேருந்து யாருமே ஒரு ப்ரோ கபடி இந்த மாதிரி செலக்ட் ஆகலை. எங்களுக்கும் ஆசை தான், விளாட்ற எல்லாருக்குமே ஆசை இருக்குது, நாங்களும் போய் அந்த ஸ்டேட்டில் போய் விளாடணும். இப்போ சுதாகர் அண்ணா விளாட்றாங்க, ஒரு சின்ன கிராமத்துலேருந்து போய் நல்லா விளாட்றாங்க. அந்த மாதிரி எங்கள் பசங்களுக்கு விளாடணும் ஆசை தான். ஆனால் அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அந்தளவுக்கு யாரும் ஒரு சப்போர்ட்டாக அங்கே இல்லை. ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது, அந்த ஸ்கூல் கிரவுண்டில் கூட எங்களால் போய் நிம்மதி விளாட முடியாது. இப்போ எல்லாருமே இப்போ விவசாயம் பண்ணுற ஒரு நிலத்துலையோ இல்லை ஒரு சின்ன ஒரு பிளேஸ்லையோ அவங்க சொந்த இடத்துல தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு எதுவுமே இல்லை. இது மாதிரி கிராமத்தில் இருந்தோ இல்லை ஒரு அரசாங்கத்தில் இருந்தோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தா ஒரு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நல்லா வரும். வீட்டில் என்ன சொன்னால் எதுவும் கேட்க மாட்டாங்க, யார் என்ன சொன்னாலும் சரி எல்லா பேரும் களி தான் ஊற்றுவாங்க. ஆனால் கபடி மட்டும் யாரும் எந்த பசங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லா பேரும் கபடி தான் இருப்பாங்க. இப்போ காலேஜ் வரணும் அந்த பையனை கபடி பையனா அதெல்லாம் அடுத்து நம்ம வெளிநாடு வாழ்க்கையை போய் போயிடுறது. ஏன்னா வீட்டு சூழ்நிலை அப்படி. இப்போ அம்மா அப்பா கொஞ்சம் கஷ்டம் சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். அது சர்டிஃபிகேட் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டேட் லெவலில் போய் விளாட வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்படி இருந்துமே சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, இல்லை அம்மா இருக்க மாட்டாங்க, என்னமோ ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் எல்லாம் வெளிநாட்டை நோக்கி பயணம் பண்ணுறது தான். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தனால தான் இவ்வளோ வெற்றி, இல்லைன்னா இவ்வளோ வெற்றி கிடச்சிருக்காது. அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இப்போ டீமுக்குள்ளே சண்டை வரும், அது எதையும் நினச்சக்கூடாது. ஆனால் ஒற்றுமையாக இருந்தோம்னா வெற்றி காணலாம். இன்னும் எடுப்போம். இன்னும் வருங்காலத்தில் நம்ம வருங்கால பசங்களை நல்லா நம்மளோட பயங்கரமாக விளாட்றானுங்க. குட்டி பசங்களாம் பயங்கரமாக விளாட்றானுங்க. அதனால் இன்னும் இதுவே கம்மி தான், இன்னும் எடுப்பாங்க. அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம். வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா. கபடி அப்படின்றது ஒரு விளையாட்டு மட்டும் கிடையாது. கபடி அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேரோட ஒரு காதல். அந்த ஊருக்கு கபடியால் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை, அது ஒரு தனி ஒரு பேர் அப்படின்னே சொல்கிறோம். அதுலேயும் இன்னைக்கு மதுரையில் கபடி அப்படின்ற ஒரு அடையாளத்தை வச்சு ஒரு வீரர்களாக தான் மட்டும் இல்லாமல் தன்னோட ஊருக்கே பெருமை சேர்த்த ஒரு ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கபடிக்கே ஃபேமஸான சருகு வளையப்பட்டி அப்படின்ற ஒரு மண்ணிலலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி சருகு வளையப்பட்டியில் வந்துட்டு இருக்கக்கூடிய கபடி வீரர்கள் கூட இருக்கும். சொல்லப்போனால் கபடி வீரர்கள் சருகு வளையப்பட்டி ஃபுல்லாகவே கபடி வீரர்கள், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இன்றைக்கி இந்த மண்ணில் வந்து ஸோ அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்க கூட உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஹாய் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஊரை பற்றி சொல்லுங்கள். சருகு வளையப்பட்டி நம்ம ஊருக்கு வந்து ஃபேமஸ்னால் கபடி தாக்கா. முன்னாடி பழைய டீமு வந்து பெரிய டீம் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டீம் வந்து சதீஷ் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, ரெண்டாவது பெரிய டீம்னா அதிரடி அண்ணா கபடி குழு. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கப் எடுத்தார அவங்கள பார்த்து கொஞ்சம் ஆர்வம் வந்து நாங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற எப்படியாச்சும் அந்த டீம்லேயே விளாடணும் அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ நாங்கள் விளாட ஆரம்பித்தோம். அப்புறம் போக அப்போ வந்து தனித்தனியாக டீம் விளாண்டோம். ஃபஸ்ட்டு 2 பெரிய டீம் தான், அடுத்து ஒரு ஏரியாவுக்கு ஒரு டீமு. அப்படின்ற போது நம்ம ஊரில் எப்படியும் ஒரு 10-12 டீமுக்கு மேலே இருக்காங்க. அந்த 12 டீமில் வந்து அப்படி அங்கே அவங்கவுங்க டீம் கொடுக்க தனித்தனி ஏரியா அப்படி தான் விளாட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பெரிய டீமை பார்த்து அவங்க கப் எடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் தனியாக போனால் நிறையா மேட்ச் தோல்வி. இப்போ தான் ரீசெண்டாக தான் போகிற மேட்ச்லாம் ப்ரைஸு. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எல்லா மேட்சுமே தோற்று வந்தோம். ஃபேமஸ்னால் கிரிக்கெட் விளாடுவாங்க, அதுக்கப்புறம் வாலிபாலு, மேக்ஸிமம் ஏதோ எல்லா விளையாட்டும் விளாடுவாங்க. தெரியாத விளையாட்டுன்னு இல்லை,
ஆனால் முன்னுரிமை வந்து கபடிக்கு அதிகமாக முன்னுரிமை வந்து கபடிக்கு தான். ஏன்னா நமக்கு எப்போயுமே கபடி தானே. முன்னாடி பாரம்பரியத்தில் என்ன விளாண்டாங்களோ அதை தான் நம்ம வந்து இப்போ விளாட முடியும். அப்படின்ற போது நமக்கு கபடி தான். கபடி அப்படின்னையும் சருகு வலையப்பட்டிக்கு அந்த ஊர் ஒற்றுமை எவ்வளோ முக்கியமாக இருக்குது? ஊர் ஒற்றுமைன்றது வந்து எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு கப் எடுத்துகிட்டு வந்து ஊருக்குள்ள கத்திட்டு வரும்போது எவ்வளோ சப்போர்ட்டாக எவ்வளோ அப்படியே வெளியே வந்து பார்க்கும்போது நமக்கும் கைதட்டி உற்சாகப்படுத்துவாங்க. அப்போ இல்லை நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த மேட்ச் இதே மாதிரி எடுத்தாந்தோம்னா இன்னமும் வந்து கத்துவாங்க. அப்படின்ற போது நிறையா சப்போர்ட் இருக்காங்க ஊரில் இருக்கவங்க. எதுலேயும் விட்டு கொடுத்ததில்லை. கபடி எவ்வளோ முக்கியம்? எவ்வளோ முக்கியம்னா ஒரு உயிருக்கு மேலே விளாட்றணும். அவங்க தான் ஒரு மேட்ச்சுக்கு போனால் வின் பண்ணணும் அந்த அளவுக்கு இருக்குது. ஊரில் இருக்கவங்க 4 பேர் பேசணும்ல. அப்படின்ற போது உயிருக்கு மேலானது கபடி அப்படின்ற மாதிரி இருக்குது. கபடி எந்த அளவுக்கு காதல் பண்ணுறோம்னா அதை சொல்ல முடியாதுக்கா. அவன் அந்த அளவுக்கு கபடி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. கபடின்ற போது வந்து நமக்கு பேர் தேடி கொடுக்குறது சர்வலடி அந்த நேமுக்காண்டி தான் விளாட்றான். காசுக்காகவோ அதுக்காகவோ எதுக்காகவோ விளாட்ல. கப்பு அந்த ஊரில் நம்ம நேம் வந்து என்ட்ரி ஆகணும். சர்வலட்டி வந்தாங்கப்பா வந்தாங்க விளாண்டாங்க ஒரு ப்ரைஸு அன்னைக்கு கண்டிப்பாக அந்த ஊரில் நம்ம நேம் நிற்கும். அப்படின்ற போது நமக்கு அந்த ஊரில் பேர் தானே. வருஷம் போகும்போது அந்த ஊரில் நம்மளை சொல்லுவாங்க போன வருஷம் வந்தாங்க சர்வலட்டி டீம் வந்தாங்க ஒரு ப்ரைஸ் எடுத்தாங்க. அவங்க அந்த பசங்களும் நல்லா விளாடுவாங்க. அதே மாதிரி சர்வலட்டியில் வந்து இந்த பசங்க தான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்போ நிறையா டீம் இருக்காங்க. அந்த 10 டீம்லேயும் இருக்காங்க. அந்த 10 டீமும் போனாலும் அந்த ஊரில் பேர் தான். அப்படின்ற போது எப்பயுமே நம்ம ஊருக்கு பேர் தேடி தர வந்து பேர் தேடி வரதான் இதாக இருக்குது. சருகு வலையப்பட்டியில டீம் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே அந்த டீமுமே ஒற்றுமையாக தான் இருப்பீங்க. ஆமாக்கா. முன்னாடி வந்து அந்த டீம் இந்த டீம்னு கொடுத்து விளாண்டான். அதுக்கப்புறம் இன்னமும் அந்தந்த டீம் இருக்காங்க இல்லைன்னா இல்லை. ஆனால் அந்த டீமில் வந்து ஒரு பசங்க வந்து ஒரு நேமாக கொடுத்து எஸ்சிபி அப்படின்னு அந்த ஒரு பேருக்காக விளாட்றான் இப்போதைக்கு. நாங்கள் மட்டும் இல்லை பேர் எத்தனை இருந்தாலும் அந்த ஒருத்த பேர் சர்வலட்டி எந்த நேம் கொடுத்தாலும் பின்னாடி சர்வலட்டி டீம் தான் வரப்போகுது. அப்போ அந்த ஒரு சர்வலட்டின்ற நேமுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து விளாட்றோம். ஆமாம். சருகு வலையப்பட்டிக்கு ஜெயிச்ச இந்த ஒரு மேட்ச் அப்படின்றனா எந்த மேட்ச் ரொம்ப அதிகமாக பேசப்படுதுன்னா வெள்ளலூர் மேட்ச்சுக்கா. நம்ம அந்த தமராக்கி அண்ணனோட விளாண்டது அந்த லாஸ்ட் ரைடு கோல்டன் ரைடு அந்த ஒருத்த ரைடில் கேம் சேஞ்ச் ஆச்சு. நாங்கள் அன்றைக்கி அந்த சரௌண்டிங்கில் சர்வலட்டியில் ஒரு டீம் இருந்தாங்கப்பா. சின்ன பசங்க நாங்கள் இப்போ ஓரளவு பரவாயில்ல. அப்போ வந்து நாங்கள் சின்ன பசங்க தான். இன்னமும் சின்ன பசங்க தான். ஆனால் அவ்வளோ பெரிய டீம் தமராக்கி ரஞ்சித் அண்ணா தெரியும்ல. அப்போ அவங்களோட போடும்போது அவங்கள எடுத்தது பெரியதாகி போச்சு. அன்றைக்கி வச்ச ரவுண்டுன்னா நல்ல ரவுண்டு தான். அன்றைக்கி அவங்கள எடுத்தது பெரிய இதாச்சு. என்ன மேட்ச் அது? கபடி மேட்ச் தான். அது பெரிய மேட்ச். கொஞ்சம் வெள்ளலூர் நாட்டில் வந்து அது பெரிய மேட்ச். வெள்ளலூர் மேட்ச் வந்து பெரிய மேட்ச். அன்னைக்கு தமராக்கி ரஞ்சித் அண்ணன் எடுத்ததான் அது பெரிய முக்கியமான மேட்ச். அன்னைக்கு அது காம்படிஷன் எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சுக்கா. வெளில ஆடியன்ஸும் அப்படி தான். ஏன்னா லாஸ்ட் ரைடு மேட்சை டையில் கோல்டன் ரைடு ஆக்கி அதில் வின் பண்ணான். அப்போன்ற போது ஓகே எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச்னா அந்த மேட்ச் சொல்லலாம். ஒரு கபடி பிளேயரா உனக்கு யார் ரோல் மாடல்? எனக்கு ரோல் மாடல்னா நம்ம ஊருக்காரங்க தான். நம்ம யாரையும் ரோல் மாடல்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஊருக்காரங்க விளாண்டு எங்கள் ஜெகதீஷ் மாமா வந்து எங்கள் ஊர்லேயே கொஞ்சம் நல்ல பிளேயர்ன்றதோட ஸ்டேட் பிளேயர். அவங்கள பார்த்து அவங்களோடலாம் விளாடுவோமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அவங்களே கூட்டி போய் நல்லா எங்களை என்கரேஜ் பண்ணி ஒரு மேட்ச் நாங்கள் வந்து லோக்கல் மேட்ச் ஆடணும். அப்போ கொஞ்சம் முன்னேறி கூட்டி போய் வெளிலலாம் கூட்டி போய் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. மேட்ச் எல்லா மேட்ச்சுக்கும் யாரும் கூட்டு முடியாது. அவங்க வந்து உள்ள மெயின் சவுண்டில் என்ட்ரி ஆகிறது கொஞ்சம் கஷ்டமானது. அப்போ அவங்களோட விளையாடுவோம்னு நினச்சப்போ அவங்களோட எவ்வளோ மேட்ச் விளாண்டு ப்ரைஸ்லாம் எடுத்தோம். அப்படின்ற போது அவங்க வந்து நமக்கு ஒரு ரோல் மாடல். ஒரு கபடிக்கு போனாவே அதை ஜெயிச்சு அந்த ஒரு கப்பு இவ்வளோ கப்பு சேகரித்து அதை மொத்தமாக பார்க்கும்போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்குங்கக்கா. அது வந்து சொல்ல முடியாத சந்தோஷம். எண்ணற்ற சந்தோஷம். இப்போ வந்து திருவிழா தேதி வந்துச்சுன்னா நாங்கள் வந்து இன்னொன்று சொல்லணும்னா நாங்கள் வந்து ஒரு டீம் யாரையுமே வந்து வெளிலேருந்து யாரையுமே கெஸ்ட்டு கூப்பிட மாட்டோம். நாங்கள் வந்து ஒரு டீமு ஊருக்கு பசங்களாக மட்டும்தான் விளாடுவோம். இப்போ நம்ம ஊரில் வந்து திருவிழா தேதியில் வந்து கப் எடுத்து வெளியே வைக்கிறோம்னா வெளியூர் பசங்களை கூப்பிட்டு விளாண்டோம்னா அந்த பசங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் சேர்ந்து விளாண்டோம் அப்படின்னா. இதே நாங்கள் பசங்க ஒரு ஊர் பசங்க நாங்கள் வந்தோம்னா இது என் அண்ணன் எடுத்தவரா என் தம்பி எடுத்தவரா அப்படின்ற அந்த ஒரு பேருக்காக தான். அந்த ஒரு பேர் வெளியூருக்கு போனால் இந்த பசங்க ஒரு ஊர் பசங்கடா அப்படின்ற அந்த ஒரு நேமு சர்வலட்டி. இது தனக்குன்னு ஒருத்தனுக்கான நேம் இல்லை. இது வந்து சர்வலட்டி அந்த எஸ்சிபின்ற நேமு. அதுக்காக மட்டும் தான் விளாட்றாங்க கபடி. திருவிழா சமயம் இந்த கப்லாம் அழகுன்னு சொல்லிக்கும்போது மற்ற எல்லாருமே அதை எப்படி அழகாக பார்ப்பாங்க. அவங்க வந்து எனக்கே பிள்ளரிக்கும் போது பார்க்கும்போது எப்படி இருக்கு அது வந்து சொல்ல முடியாதுல்லக்கா. அவங்க அந்த நாடக மேடைக்கு முன்னாடி அந்த கப்பை வச்சு பார்க்குறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான்.
வந்து பார்க்குறவங்க மற்ற ஊரில் போய் பார்த்தோம்னா இருக்கும், கப்பு இல்லாமல் இல்லை, ஒரு 10 கப்பு இருக்கும். அப்படின்ற போது அவங்களுக்கு அந்த கப்பை பார்த்து என்ன இவ்வளோ கப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ இவ்வளோ கப்பு இருக்கும்போது அவங்க வந்து இவ்வளோ கப்பு எப்படி எடுத்தீங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்டிங் இருக்கும். யாருக்கு அந்த ஒரு விழிப்புணர்வோடு பார்ப்பாங்க. அப்படின்ற போது அந்த கப்புலாம் நமக்கு எடுத்து வச்சு அவங்க வந்து பார்க்கும்போது பரவாயில்லடா நம்ம இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால பார்க்கும்போது கபடியில் நிறைய ஜெயிச்சிருக்கீங்க, இவ்வளோ கப்பு வந்து வாங்கியிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஏன் சருகுவலைப்பட்டியில இருந்து ஒன்று வந்துட்டு ஹை லெவலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு யாரும் இன்னும் முன்னேற கூட்டி ஆள் இல்லைக்கா. சொல்லப்போனால் அடுத்த லெவலுக்கு போகணும்னா சப்போர்ட் வேணும், நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. அதான் உண்மையான விஷயம். என்னென்னா இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ண ஒருத்தவங்க யாராச்சும் இருப்பாங்க. நம்ம ஊரில் சீனியர் பிளேயரை பார்த்து நம்ம கபடி விளாட்னா நம்மளை பார்த்து இன்னி 4 பசங்க விளாடுவாங்க. அப்படி தான் போகுது, யாரும் அந்த இதுக்கு லெவலுக்கு போகலை. வந்து கப்புக்காக விளாட்றான் அப்படின்ற போது ஒரு மேட்ச்சுக்கு போனோம்னா கண்டிப்பாக அந்த கப்பு எடுத்தான்ற ஒரு எண்ணத்தோடு விளாட்றான். ரெண்டாவது நம்ம ஊருக்கு பெருமை ஆகணும் அப்படின்றதுக்காண்டி விளாட்றான். அதனால் இவ்வளோ கப்பு எடுக்கிறது இன்னும் இதுவுமே கம்மி தான். இது இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கம்மி. இது வந்து 2020 எடுத்த கப்பு தான் இது. அப்போ வந்து நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு தனித்தனியாக இருந்தாங்க. அதனால் அந்த கப்பு எந்த கப்பும் நம்ம மந்தையில் கொண்டு வந்து வைக்கல. இப்போ ரீசெண்டாக 2020 எடுத்த கப்பு தான் அந்த கப்பு. இன்னும் எடுப்போம். இன்னும் வருங்காலத்தில் நம்ம வருங்கால பசங்களும் நல்லா நம்மளோட பயங்கரமாக விளாட்றானுங்க. குட்டி பசங்களாம் பயங்கரமாக விளாட்றானுங்க. அதனால் இன்னும் இதுவே கம்மி தான், இன்னும் எடுப்பாங்க. ஆண்கள் டீம் மட்டும்தானா? ஆமாம், இது கேர்ள்ஸுக்கு வந்து இன்னும் எதுவும் ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி தான்க்கா. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு கபடி போனோம்னாவே சருவடி வந்திருக்காங்க, சருவலைப்பட்டி வந்திருக்காங்கப்பா, அந்த பசங்க நல்லா விளையாடுவாங்கப்பா சருவடி பசங்க அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு முன்னாடி இருந்தவங்க பேர் சேர்த்து வச்சாங்க. அந்த பேரை கெடுக்காமல் நாங்களும் இப்போ சேர்த்துக்கிட்டு வர்றோம், இன்னும் சேர்ப்போம். அந்த மாதிரி வேறு மறக்க முடியாத மேட்ச்னா புறங்கான்பட்டி மேட்ச் மறக்க முடியாத மேட்ச்சு. ஏன்னா நாங்கள் ஏன் மறக்க முடியாத மேட்ச்சுன்னு சொல்கிறோன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னா அந்த 4 பசங்க சேர்த்து விளாட்ற மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சு ப்ரைஸ் எடுத்தான், 2-3 ப்ரைஸ் எடுத்தான். ஃபஸ்ட்டு வின் பண்ண கப்புனா புறங்கான்பட்டி. அந்த கப்பு பசங்களாம் சேர்ந்து நல்லா விளாண்டா. அப்புறம் இன்னொரு மேட்ச் மறக்க முடியாத மேட்ச்னா காலாப்பூர் மேட்ச் வந்து மறக்க முடியாத மேட்ச். அங்கே ஆடியன்ஸு அவ்வளோ ஆடியன்ஸு. அதே மாதிரி மேட்ச் தான். நான் அதுவும் நல்ல மேட்ச்சு. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கூல் கிரவுண்டு இருக்குது. அப்புறம் ஸ்கூல் கிரவுண்டு தான், எல்லா பசங்களும் ஸ்கூல் கிரவுண்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தனித்தனியாக ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கோச்சுன்றது இல்லைக்கா, சீனியாரிட்டி அவங்கள பார்த்து தான் நாங்கள் பழகினா. அந்தளவுக்கு கோச்சுன்றது வந்து இருக்காங்க. அதாவது கபடி கூட்டு போகிறதுக்கு அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த கோச்சுன்ற அளவுக்கு என்ன யாரும் இல்லை. ஆமாக்கா, நாங்கள் அதான் சொன்னேன்னா சீனியரை பார்த்து நமக்கு முன்னாடி விளாண்டவங்கள பார்த்து அந்த ஆர்வத்திலே வந்ததான் கபடி. கோச்சே இல்லை. ஆமாம், அட்வைஸு. நம்ம ஒரு மேட்ச் விளாடும்போது அவங்களோட விளாடும்போது அவங்களோட வெளியே உட்காந்து பார்க்குறவனுக்கு தான் அந்த ஆர்வம் அதிகமாகும். அப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும்ல. இப்படி நம்ம விளாடணும், இந்த மேட்ச் தோற்றுறோம், அப்போ அடுத்த மேட்ச் நம்மளோட இறக்குனாங்கன்னா எதாவது பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் உருவானதான் ஓரளவு விளாட்லாம். இந்த மாதிரி இருக்குக்கா. மதுரை மாவட்டத்தில் வந்து சருவலைப்பட்டி என்றாலே கபடி பேர் பண்ண ஊருதாக்கா. இப்போ எல்லா ஊர்லேயும் எடுத்துக்கிட்டோமா, எல்லா ஊரும் மேட்ச் போனோமாலே அங்கே சொல்லுவாள் சருவலைப்பட்டி அணியாப்பா, இது ஒரு ஊருக்காரப்பா, ஒரு டீமில் அது நல்ல டீம்ப்பா. இப்போ வந்தாவே ஆட்டமே கொஞ்சம் இதாக இருக்கும். மற்ற ரவுண்டு விளாட்றப்பெல்லாம் ஆடியன்ஸ் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. இப்போ சருவட்டி ரவுண்டு போட்டாவே எங்கே இருந்தாலும் அங்கங்கே காலப்பெல்லாம் வந்துடுவாங்க, வந்து நிற்பாங்க. நாங்கள் உள்ளே இறங்கும்போது ஆடியன்ஸை பார்த்தே எங்களுக்கு ஒரு உணர்ச்சி ஆகும். அதான் நமக்காண்டி வந்து நின்று பார்க்குறாடா, இப்படி விளாண்டா சொல்லி. அது எல்லா மேக்ஸிமம் எல்லா ஊருக்கு போனாவே ஒரு ஊர் அணி தான். இந்த பேர் சருவலைப்பட்டி என்றாலே அந்த ஒரு ஊர் அணி தான். கபடி அது உயிர் மூச்சாவே எங்களுக்கு இதாகிடுச்சுக்கா. கபடினாவே எங்களுக்கு உயிர் தான். இப்போ நாங்கள் வேறு விளாண்டாலும் இருந்தாலும் கபடியை விட்டு கொடுக்குறது இல்லை. எல்லாருமே இப்போ இது சின்ன பசங்க ஏற்கனோட நாங்கள் விளாட்ற பார்த்து எல்லா பேருமே விளாடுவாங்க. இப்போ நாங்கள் கப் எடுத்துன்னு வந்தோமா, அங்கே நின்று கரெக்டாக மந்தைக்கு நாங்கள் வரோமோ இல்லையா, எங்களுக்கு முன்னாடி இந்த சின்ன பசங்க வந்து நிற்பாங்க. அந்தளவுக்கு இதாக இருக்கும். அது எங்களுக்குள்ளே தோன்றது அந்த பசங்களுக்கு தோணும். கபடி என்றால் கபடி எல்லா ஊருக்கும் போனால் கப்பு தான்க்கா. எல்லாரும் அவங்க விளாட்றவெல்லாம் ஸ்கூல் டீம் எடுத்துக்கிட்டோம்னா பசங்க அந்த சின்ன பசங்க எப்பலாம் இப்போ 10th 12th நம்ம ஸ்கூல் டீம் தான். கோச்சு இது யாருமே இல்லை, பிடி சார் மட்டும்தான். ஸ்டேட் வரையும் ஃபஸ்ட்டு இங்கே வரங்காமட்டில் நடந்துச்சு, அங்கே வின்னர் போட்டாங்க. அடுத்து ஜோன் நடந்துச்சு, ஸ்கூல் பசங்க. இது மதுரையில் ஜோன் நடந்துச்சு, அங்கேயும் வின்னர் போட்டாங்க. அது ஸ்டேட் போனாங்க.
திண்டுக்கலுக்கா சேலத்துக்கு போனாங்க நினைக்கிறேன். அங்கே வந்து ரன்னரு, அங்கே வந்து எப்படின்னா அவ்வளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி எங்கேருந்து போனாங்க. ஆனால் ஒரு கோச்சுன்னு யாரும் இல்லை எங்களுக்கு. ஒரு கோச் ஒரு சிறந்த முறையில் வந்து இப்போ வெளி மாவட்டம்லாம் கன்னியாகுமரி, சேலம், அப்புறம் தூத்துக்குடி, இப்போலாம் அங்கேயே தூத்துக்குடி துறைசிங்கம், இது கன்னியாகுமரி ஏட்டு அரத்தங்கரை, அங்கேயெல்லாம் ஒரு கிளப்பில் ஒரு கோச் இருப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் சர்வீட்டில் ஒரு கோச் இருந்தால் அந்த பசங்க போனதில் நேரம் வின்னர் போட்டிருப்பாங்க. வின்னர் போட்டு நேரம் அப்போ இருந்துமே எங்கள் இதில் சர்வீட்டி அந்த ஸ்கூல் மேட்ச்லேயே நல்லா பசங்க பேர் கொடுத்தாங்க. கோச் இல்லாமலே அவ்வளோக்கு போய் வின்னர் அடித்து ஸ்டேட் வரையும் போய் ரன்னர் ஆனாங்க. ஸ்டேட்லேயே வின்னர் போட்டிருக்கலாம், ஒரு சின்ன மிஸ்டேக்னால ரவுண்ட் விட்டாங்க. அப்போலாம் வின்னர் போட்டிருந்தாங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்ம சர்வீட் இன்னும் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிருக்கு. பார்க்க முடியாத மேட்ச்னா கொரகாம்பட்டி மேட்ச்சு, காலாப்பூர் மேட்ச்சு. கொரகாம்பட்டி மேட்ச்னால் அப்போதே ஒன்று சேர்ந்து விளாட்றோம் பசங்க எல்லாம், எஸ்சிபின்னு கொடுத்து ஒன்று சேர்ந்து விளாட்றோம். எல்லா அளவுலேருந்து விளாட்றப்ப எல்லா ரவுண்டுமே நல்ல ரவுண்டு, எல்லா ரவுண்டும் நல்ல ரவுண்டு தான். அடுத்து ஃபைனல் விளாண்டுக்குண்ணா நமக்கு பக்கத்தில் கொரகாம்பட்டி பக்கத்தில் மட்டைங்கட்டி தான், அவங்க நல்ல டீம் தான். அந்த ரவுண்டு விளாட்றப்ப அப்படியே கூட்டம் ரவுண்டு செவிச்சதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கட்டி தூக்கிட்டாங்க. செவிச்சா திரும்பி அப்புறம் ஒரு ரவுண்டு இங்கே வந்து திரும்பி ஒரு ரைடு கொடுத்தாங்க. ஒரு ரைடு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பாய் லீடிங்கு. ஒரு ரைடு பக்கம் வச்சுட்டு வரணும், ஒரு ரைடு போய் பக்கம் வச்சுட்டோங்க. செவிச்சா கரெக்டாக நாங்கள் செவிச்சேருந்து வின் பண்ணோம்னே சொன்னாங்க. வெளியே இந்த ஆடியன்ஸ் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அந்த ஃபுல்லாக ஒரு மகிழ்ச்சியே அப்படியே எனக்கு அங்கே அப்பயே புள்ளிருச்சு, எல்லாத்துக்குமே புள்ளிருச்சு. பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. முதல் மேட்ச்சே எவ்வளோவுக்கு நம்ம உற்சாகப்படுத்துறாங்களே, இன்னும் நம்ம விளாண்டு போனோம்னா எவ்வளோக்கு இதாகுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அதுலேருந்து ஆரம்பித்த கபடி இன்னும் அப்படி இதாகி பொதுவாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு வெற்றியாகவே வந்துட்டு அமையாது. ஸோ தோல்வி தான் வந்துட்டு வெற்றிக்கு அடி. நாங்கள் பல தோல்வி எல்லா ஊர் மேட்ச்லேயும் ஃபஸ்ட்டு தோல்வி தான் நாங்கள் வாங்கினோம். போன எங்கேயுமே மேட்ச்சுங்க எல்லா இடத்துலையும் தோல்வி. ஃபஸ்ட்டு வந்து அளவுக்கு ஒரு டீம் இருந்துச்சு. எல்லா விளாட்றப்ப எல்லா ஏரியாலையும் டீம், மேற்கே அளவு, வடக்கே அளவு, கிழக்கே அளவு, அங்கிட்டு தெற்கு அளவு, இன்னும் ஒரு 4-5 அளவு இருக்குது. அந்த 4-5 அளவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு 2 டீமாக இருக்கும். ஒன்று சீனியர் டீம், ஒன்று ஜூனியர் டீம் இருக்கும். 2 டீம் இருக்கும். எல்லா அளவுலேருந்து மேட்ச்சுக்கு போவான். எல்லா அளவுலேருந்து மேட்ச்சுக்கு போகிறப்ப அப்படி போகிறப்ப ஃபஸ்ட் ரவுண்டு தோல்வி அடைஞ்சிருவான், தோற்றுருவான். தோற்றோன்னே அடுத்து கொஞ்சம் எல்லோரும் அந்த ரவுண்டு தோற்றோம்னா அடுத்து எல்லோரும் தோற்றோன்னே எல்லாம் வீட்டுக்கு போக மாட்டாங்க, நேராக கிரௌண்டுக்கு தான் வருவாங்க. எங்கள் இதில் ஃபஸ்ட்டு கிரௌண்டில் எங்களுக்கு சர்வீட்டில் வந்து ஒரு கிளப்பு ஒரு கிரௌண்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த இப்போ நீ வருங்காலத்தில் வரும் பசங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் நாங்கள் விளாண்ட பையன் எங்களோட முடிஞ்சிருங்க. அடுத்து வர்றவங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் இப்போ எங்களை பார்த்து இன்னும் வர்றவங்களுக்குலாம் இப்படி விளாண்டா இந்த மாதிரி நாங்கள் ஆகணும் அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு கிரவுண்டு, ஒரு கிளப்பு, இந்த மாதிரி ஒரு கோச்சு, இப்படி இந்த 3 இருந்தால் போதும். அடுத்து இன்னும் எங்களை காட்டி இந்த வரும் பசங்க இன்னும் சர்வீட்டுக்கு பேர் கொண்டாடுறாங்க. இந்த ஊர்ல இருந்து ப்ரோ கபடி இந்தியா லெவலுக்குலாம் விளையாடணும்னு ஆசை இருக்கா? எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். இருக்கிறது தான் அது எங்களுக்கு எல்லா வீட்டு சூழ்நிலையும் அப்படி. இப்போ அம்மா அப்பா இருக்கு, ஆனால் இப்போ கஷ்டத்தில் இருப்பாங்க. இப்போ நம்ம விளாட்றப்ப காலேஜ் வரணும் அந்த பையனை கபடி பையனா, அதெல்லாம் அடுத்து நம்ம வெளிநாடு வாழ்க்கையை போயிடுறது. ஏன்னா வீட்டு சூழ்நிலை அப்படி. இப்போ அம்மா அப்பா கொஞ்சம் கஷ்டம் சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். அது சர்டிஃபிகேட் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டேட் லெவலில் போய் விளாட வாய்ப்பு இருக்கணும். ஆனால் அப்படி இருந்துமே சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, இல்லை அம்மா இருக்க மாட்டாங்க, என்னமோ ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் எல்லாம் வெளிநாட்டை நோக்கி பயணம் பண்ணுறது தான். அது ரொம்ப கஷ்டம்தான். யார் இப்போ இருக்க வெளிநாட்டில் யார்கிட்ட கேட்டாலுமே கபடி இங்கே நாங்கள் விளாட போனாவே ஃபேஸ்புக்கில் லைவ் போடுவோம். எப்படா லைவ் வரும்னு வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேலை பார்க்குறாங்களோ இல்லையா, அந்த கபடி விளாட்ற அந்த ஆர்வத்தை பார்க்கறதுக்காண்டி வெளிநாட்டிலே அவ்வளோ இதாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிறப்ப நம்ம இங்கே இல்லை, நமக்கு அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. குடும்ப சூழ்நிலைக்காண்டி அதை விட்டு அங்கே போய் குடும்பத்தை பார்க்கறதுக்காண்டி இப்போ வர மாதிரி. இங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாருமே எதெல்லாம் டேலண்ட், ஆஃபென்ஸ், டிஃபென்ஸ், எல்லாருமே ஆல்ரவுண்டு சொல்லலாம். டிஃபென்ஸ் இருந்தால் இந்த டிஃபென்ஸு இந்த இப்போ பேசின பையன் ஆல்ரவுண்டு எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இப்போ வருங்காலம் எல்லா டீம்லையும் எடுத்துக்கிட்டோமா, எல்லா இதுலேயுமே ஒரு அப்பன்ஸ் இருந்தால் தம்பி இப்போதே வளர்ந்து வரேன். இப்போதே 11th 12th படிக்கிறேன், நல்ல அப்பன்ஸ் ஆடுறேன். நீ ஸ்கூல் டீமில் ஆடுறப்ப இன்னும் கொஞ்சம் அடுத்து காலேஜ் போனான்னா இன்னும் நல்லா பெரிய பிளேயர் ஆகிடுவேன். அண்ணனோட சப்போர்ட் எப்படி? மாமா சப்போர்ட்னா இப்போ நாங்கள் மேட்ச்சுக்கு போகிறோம்னா ஃபுல் சப்போர்ட். காரமே மாமா வெளிநாட்டிலேருந்து ஸ்பான்சர் வந்துச்சு. அப்புறம் அதோட கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் மாமா தான் முழுக்க இது. இப்போ நாங்கள் ஒரு மேட்ச்சுக்கு அனுப்பிட்டோமா அவளே 38 டீமு 48 டீம் இருக்கும். அது எங்களுக்கு தெரியாமலே அவளே என்ட்ரு பண்ணிடுவாங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேட்ச் என்ட்ரு பண்ணியிருக்கோம், அந்த வாரம் மேட்ச்சுக்கு போகணும் அப்படின்னா சரி. அதாவது பசங்கிட்ட குரூப்பு இருக்குது எல்லாத்துக்கும்.
இப்போ எல்லா அளவுலேயும் இப்போ எங்கள் இதில் வடக்கெல்லாம் 7 ஸ்டார் குரூப் இருக்குது. இப்போ எஸ்சிபி மொத்தமாக ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் இன்வைட் பண்ணிடுவாங்க. இன்வைட் பண்ணோடனே சரி இந்த மாதிரி மேட்ச்சுக்கு போகணுன்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் தயாராகிடுவோம். சரி இந்த மாதிரி மேட்ச்சுக்கு போகணும்டா, ஒழுங்காக ப்ராக்டிஸ் இருக்குன்னு அப்படி இதுதான். ஒரு கோச்சுன்னு எங்களுக்கு யாரும் இது வரையும் இல்லை. இப்போ கோச்சுன்னு ஒரு கோச்சுன்னு இருந்தாங்கன்னா சரி அவங்க சொல்லி இந்த வாரம் மேட்ச் இருக்கு ஆகணும், எல்லோரும் க்ரௌண்டுக்கு வாங்கணும்னு சொல்லி க்ரௌண்டுக்கு வர சொல்லி ஃபார்ம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு யாரும் இல்லை. நாங்களா வெளிநாட்டில் இருக்கவெல்லாம் அனுப்பிடுவா. அப்போ எனக்குலாம் அந்த இன்ஜுரி ஆயிருக்கா, சொல்கிறேன் இன்ஜுரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பசங்களுக்குலாம் ஒரு இன்ஜுரி என்னமோ விளையாடுறப்ப கை கால் அடி வெட்டுறது இதாயிரும். அப்படின்றப்ப நாங்கள் வின் பண்ணிட்டு வர காசு அமௌண்ட்டு இப்போ அப்போவே செலவாகி போயிடும். மற்ற வெளிநாட்டிலேருந்து தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ யாராவது அடி ஓடிச்சுன்னா கட்டு போடுறதுக்குலாம் அங்கேருந்து தான் வாங்கிடுவாங்க. சிங்கப்பூர்லேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து சர்வட்டி ஃபுல் சப்போர்ட்னாவே ஊர் வெளிநாட்டில் இருக்கவங்க தான். வீட்டு சூழ்நிலை புரிஞ்சு எங்களுக்கு கபடிக்குன்னு உதவுனா சர்வட்டி அதுக்காண்டியே விளாட்லாம். இப்போ திருவிழா டைமில் அப்போ அந்த கப் எடுத்து வெளியே வைக்கும் போதே அப்படியே உற்சாகமாக இருக்கும். அப்படியே நம்ம இப்போ கூட ஒன்று நைட்டில் பார்த்தீங்கன்னா கும்மி எடுப்பார். அந்த டயத்தில் அந்த கப்போட பார்க்குறப்ப அப்படியே ஊரே ரொம்ப அப்படியே உள்ளரிக்கிற மாதிரி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். வர்ற இவ்வளோ கப்பு இருக்கிறா நமக்கே நமக்கு இதாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து இப்போ வெளியூர்லேருந்து வருவாங்க. இப்போ சில இதுக்குலாம் வருவாங்க. அவ்வளோ பார்ப்பா சர்வீட்டில் இவ்வளோ கப்பு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஊருக்காரர் தான்ப்பா சர்வீட்டியை சேர்ந்தாலும் ஒரு ஊருக்காரர் தான் நல்லா விளாட்றா கப் எடுத்தாரா அப்படின்னு சொல்லி அது பேர் இருக்கும். அப்புறம் திருவிழா டைமில் போகிறப்ப ஆடி திருவான். மற்ற நாங்கள் ஆடுறத கூட பார்க்க மாட்டேன். பசங்க எல்லாம் இருக்குங்க வந்து கப்பத்தையும் பார்ப்பாங்க. வெளியூர்லேருந்து நேராக கப்புக்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பரவாயில்ல நம்ம அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சின்ன பசங்களே எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த காலையில் கப் எடுத்துக்க கூட நாங்கள் வரும்போது இந்த சின்ன பையன் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்குவேன். அவங்க க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. எங்களுக்கே இது ஏமா எங்களை அவங்களே தூக்கி வந்து வெளியே வச்சுட்டாங்க. அவங்க அடிக்கிறாங்க. நாங்கள் அப்போ தான் வந்தான். எங்களுக்கே அவங்களே தெரியும். அப்போ தான் வந்து அடிக்க வெளியே அடிச்சுக்கிருந்தான். எங்களோட சின்ன பையங்களுக்கு ரொம்ப ஆர்வம் நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை, எல்லாம் சர்வே எல்லா பேருமே அந்த சர்வல் வெட்டி தான். இப்போ என் டீம் தான் நாங்கள் அப்படிலாம் இல்லை. எடுத்தாரமா மந்தையப்பெல்லாம் கப்பில் தான் வைப்பான். 7 ஸ்டார்னா 7 ஸ்டார், அதிரடி சக்தினா அதே சக்தி, அண்ணா டீம்னா அண்ணா டீமு, தர்மா டீம்னா தர்மா டீம். இப்படி தான் எல்லாருமே பேர் இருக்குங்க. ஆனால் அந்த பேருக்கு அப்புறம் சர்வல் வெட்டி ஒரு அணி. இது 2 தான். இந்த 2 தான் விளாட்றது. எல்லா பசங்களுமே இப்போ வளர்ந்த எல்லா பசங்களுமே அதான். என்ன அவங்களுக்கு ஒன்று என்னன்னா குரௌண்ட் இருக்குன்னு கோச்சர் ஒன்று கிளப்பு இந்த 3 எங்களுக்கு வந்துருச்சுன்னா இன்னும் நாங்கள் வெளியில் அதை பற்றி நாங்கள் அதை பற்றி யார்ட்டையும் எதுவும் கேட்கல, ஸ்பான்சர் எதுவும் கேட்கல. ஒரு கப்பு வைக்க நாடாமலை கட்டுறதுக்கு என்ன எங்களால் ஒன்றும் வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் உதவுறாங்க. என்ன அது 6 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் இந்த பாதியே நிப்பாட்டி இருக்கு. கப்பைக்கு கூட எங்களுக்கு இடம் இல்லை. அவ்வளோ கப்பு இருக்கு, ஆனால் கப்பைக்கு இடம் இல்லை. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஃபுல் சப்போர்ட்னால இப்போ இவ்வளவு பாதி ஏற்றிருக்கான். எங்கள் ஊர்லேருந்து அந்த மாதிரி பண்ணானா எங்கள் ஊருக்கு இந்த வருங்கால இளைஞர்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களோட இல்லாமல் இனி வர பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். சரி பரவாயில்ல விலகுன்றான். அடுத்து நிறைய மேட்டில் விளாட்றாரு. இப்போ நம்ம பசங்க யாரும் அவ்வளோ மேட்டில் விளாண்டதில்லை. இப்போ நீ வரப்போகிற காலத்தில் எப்படி மேட்டு தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா சூப் எடுத்து விளாட்ற மாதிரி இருக்கும். நாங்கள் தான் தரையோட விளாண்டாத ஒரு பச்சு. இப்போ நாங்களுமே மேட்டு விளாட்றோம். இருந்தாலும் கொஞ்சம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தரையில் விளாண்டுதாச்சு. கொஞ்சம் மேட்டு இருந்துச்சுன்னா நீ வர பசங்களுக்கு அடுத்து வெளியே போய் விளாட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மேட்டில் விளாட்ற பரவாயில்ல நம்ம மேட் இருக்குது. கொஞ்சம் விளாண்டு பழகிட்டோம்னா அடுத்து வெளியூர் மேட்ச் போகிறப்ப மேட் மேட்ச் வச்சாங்கன்னா இப்போ விளாட்றப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இங்கே விளாண்டோம்னா அங்கே மேட் விளாட்றப்ப ஒன்றும் தெரியாது. இப்போ தரையில் விளாண்டு போய் மேட்டில் விளாண்டோம்னா கால் சுளிக்குங்க, இன்ஜுரி ஆயிடும். என்னமா 7 பேர் உள்ளனா 5 பேர் வெளியே இருப்பான். 2 பேர் தான். 2 பேர்த்துல அப்பன்ஸ் ஆகிறப்ப 2 பேர்த்த பிடிச்சி போடுவாங்க. 2 பேர் கட்டி பிடிச்சி எப்படியா குறைச்சி பிடிச்சி போடுவாங்க. அந்த பிடிக்கிறப்ப அது ஒரு வெளியே இருந்து பார்க்குறப்ப நல்லா. சர்வட்டினாவே எல்லாரும் சொல்லும் போது கபடி தாக்கா அடையாளம். பாயிண்ட் கீழே போயிட்டாங்க, அவங்க மேலே போயிட்டாங்க. 3 பேர் தான். 3 பேர்னா தனுஷ், விஜய்னு ஒரு பையன் இருக்கான், அவன் 2 பேர் தான். நல்லா சூப்பர் டேக்கிள். இப்போ 2 பேரில் பிடிச்சா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அந்த இதுலேயே நல்லா சூர்யான்னு ஒருத்தவர் இருப்பார். அவர் நல்லா அப்பன்ஸு. இவன் என்னன்னா நல்லா அதை 2-3 ரைடு வந்தார். 3 ரைடுமே சூப்பர் டேக்கில் பிடிச்சி பாயிண்ட் ஈச் ஆச்சு. சர்வட்டாப்பா இந்த மாதிரி நல்லா பிடிச்சாங்க சூப்பர் டேக்கில், ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. வெளியே ரோட்டில் வரும்போது எல்லாமே சர்வட்டி அப்படின்னு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு கிரவுண்டு போனால் வெளியே பசங்க போயிட்டுருப்போம். இது டீம் என்ட்ரி பண்ணிட்டு வெளியே வந்துக்கிருப்போம். இங்கே பாருங்கப்பா, சிறுநாத்துப்பா டிபெண்டர், தனுஷ் பாய் டிபெண்டர்ப்பா, சூப்பர் டிபெண்டர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மேட்ச் இங்கே நடந்துக்கு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துருப்போம், சப்ஜியூட் இந்த மாதிரி உட்காந்துருப்போம். வேறு டீம் பசங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த கார்னர் இந்த கார்னர்ப்பா அருமையாக டிஃபென்ஸ் அடிப்பான்ப்பா, சென்று அவன் நல்லா முட்டுவான்பா, இழுத்து ஓடுவான்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த இதில் சொல்லும்போது ஆஹா நம்ம ஊருக்கு இப்படி ஒரு பெருமையா. சர்வலட்டினா கபடி தாக்கா ஃபஸ்ட்டு. ஏன்னா சர்வலட்டில் இல்லை எல்லாருக்குமே கபடினா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு சர்வலட்டினா அவ்வளோவா தெரியாது, சும்மா அவ்வளோதான். இப்போ கபடினால தான் ரொம்ப ஃபேமஸே ஆனது. இப்போ மதுரை மாவட்டம்னா மேலூர் வட்டம், வேலூரை சுற்றி உள்ள எல்லாத்துக்கும் சர்வலட்டியா பசங்க எல்லாரும் கபடி விளையாடுவாங்க, சூப்பராக கபடி விளையாடுவாங்க அப்படின்னு. ஆனா வந்து ஒரு மதுரைக்குள்ள வந்துட்டு ஒரு கபடியால் வெளியில் தெரிஞ்சு அது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. எங்கள் சீனியர்ஸ் விளாடுவாங்க, சூப்பராக விளாடுவாங்க. நாங்கள் சீனியர்ஸை பார்த்து தான் நாங்கள் விளாட ஆரம்பித்தோம். ஜெகதீஷ் மாமான்னு ஒருத்தன் இருப்பான், அவன் சூப்பர் பிளேயர், ஸ்டேட் லெவல் போயிருக்கான். அவரை பார்த்து தான் நாங்களாம் கபடி விளையாட ஆரம்பித்தோம். ஆனால் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு தனித்தனி ஏரியாவாக விளாண்டுட்டு இருந்தோம். அப்போ பல தோல்விகளை கண்டு நாங்கள் முயற்சி பல தோல்விகள், நிறையா தோல்விகள் கண்டிருக்கோம். கண்டு வீட்டுக்கு வந்து யோசிப்போம், என்னடா தோத்துட்டே இருக்கோம் அப்படின்னு. விட்டுறக்கூடாது, கபடி விட்டுறக்கூடாது, எப்படி ஜெயிப்போம், நமக்குன்னு கண்டிப்பாக ஒரு நாள் எப்படியும் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான். அந்த முயற்சி நான் என்றைக்குமே விடா முயற்சியே விஸ்வரூப வெற்றி. அது கபடியை மட்டும் முயற்சி செய்கிறதே விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வின் பண்ணிடலாம், வெற்றி நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஏன்னா நாங்கள் பல தோல்விகளை கண்டு முன்னாடி வந்தோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தனால தான் இவ்வளோ வெற்றி, இல்லைன்னா இவ்வளோ வெற்றி கிடச்சிருக்காது. அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து, இப்போ டீமுக்குள்ளே சண்டை வரும், அதை எதையும் நினச்சக்கூடாது. ஆனால் ஒற்றுமையாக இருந்தோம்னா வெற்றி காணலாம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே அப்படி தான். ஏன்னா நிறைய ஏரியாவில் இருந்து அப்படி தான் இருந்தோம். சரி, தனித்தனியாக விளாண்டுக்கல பல தோல்விகள் தான் கண்டோம். இப்போ மறுபடியும் ஒன்றா சேர்ந்தனால தான் நாங்கள் இவ்வளோ ஃபேமஸ் ஆகி வெற்றியை கண்டோம். அதனால் எல்லோரும் ஒன்றா இருந்தாலே இப்போ நம்ம ஒற்றுமையே பலம். அவ்வளோ ஒவ்வொரு பிளேயரும் நல்லா விளையாடுவாங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நல்ல பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ தான் அடிபட்டாலும், கபடி கிரவுண்டில் வந்து அடிபட்டாலும் கிரவுண்ட் விட்டு வெளியே போக மாட்டாங்க யாராக இருந்தாலும் சரி. நான் விளையாண்டு இந்த மேட்ச் முடிச்ச அந்த ரவுண்டு முடிஞ்சாதே பசங்களாம் வெளியே போவாங்க. அது வரையும் கபடி கிரவுண்டில் தான் இருப்பாங்க. எவ்வளோ அடிபட்டாலும் சரி. வீட்டிலலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, நீ கபடி போகாத, கபடியில் என்ன இருக்குது, ஏன் போய் விளையாடுற, அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பசங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கபடி தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்படி சொல்கிறது, நான் ரொம்ப வெறிக்கா உயிரே கபடி தான் சொல்லலாம். ரொம்ப வெறிக்கா. ஆனால் பசங்க எல்லாத்துக்கும் எங்கேயாச்சும் ஒரு அடிபட்டுருக்கும். இருந்தாலும் வீட்டில் சொல்கிறதெல்லாம் தாண்டி வந்து விளையாடுவாங்க. என்ன சொன்னாலும் சரி, நான் கபடி தான் விளையாடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரிமை. எங்கள் ஊரில் சர்வீஸ்லாம் கபடி தான்க்கா, அதை தான் சொல்லணும், கபடி தான் சொல்லணும். வீட்டில் என்ன சொன்னால் எதுவும் கேட்க மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, எல்லா பேரும் களி தான் ஊற்றுவாங்க. ஆனால் கபடி மட்டும் யாரும் எந்த பசங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லா பேரும் கபடி தான் இருப்பாங்க. சருவலைப்பட்டி இது வந்து எப்படின்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சருவலைப்பட்டி. இது வந்து ஒரு சின்ன கிராமம் தான். பட் எல்லாருக்கும் தெரிற மாதிரி ஆனது வந்து கபடினால தான். இப்போ நம்ம ஊரில் இருக்க எல்லாருமே விளையாடுவாங்க. இப்போ வந்து ஒரு ஊரை எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கலேன், ஒரு 4 பேர் 5 பேர் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் விளையாடுவாங்க. ஆனால் இங்கே வந்து கபடி தான், இங்கே வந்து கபடி மட்டும்தான், மற்ற எதுவுமே விளையாட மாட்டாங்க. ஒரு சில பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க. கிரிக்கெட்லேயே இருந்து இதில் இருக்க ஒரு பாதி கப்பு கிரிக்கெட்லேயே இருந்து எடுத்து வருவாங்க. வேறு அதிகமாக இருந்தால் வாலிபால் விளையாடுவாங்க. ஸோ இங்கே வந்து கபடியும் விவசாயம் மட்டும்தான் அதிகமாக வந்து. இங்கே வந்து பசங்க வந்து ஒன்லி கபடி மட்டும் தான் விளையாடுவாங்க, மற்ற எதுவுமே அதிகமாக விளையாட மாட்டாங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் தம்பியை சொன்ன மாதிரி தான், வீட்டில் எல்லார் வீட்லேயும் சண்டை நடக்கும் தான். ஆனால் இருந்தாலும் அதை தெரியாமல் அப்படி எல்லாரையும் தூங்க போட்டு அப்படியே வந்துடுவாங்க, கபடிக்கு வச்சு வராங்க. இப்போது நம்ம ஊரில் வந்து என்னென்னா, இப்போ பசங்க ஸ்கூல் பசங்க விளையாண்டாங்க, ஸ்டேட் லெவலுக்கு போனாங்க. சேலத்தில் போய் ஒரு மிஸ்டேக்கில் வந்து தோத்துட்டாங்க. இப்போ எங்கள் டீமுக்கு பசங்க சொன்ன மாதிரி ஒரு கிளப்பு இல்லை ஒரு கோச்சு இந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தால் இன்னது நான் கண்டிப்பாக நாங்கள் வேறு லெவலில் போயிருப்போம். நீங்கள் கேட்டிங்கல்ல, என்ன எங்கள் ஊர்லேருந்து யாருமே ஒரு ப்ரோ கபடி இந்த மாதிரி செலக்ட் ஆகலை. எங்களுக்கும் ஆசை தான், விளையாட எல்லாருக்குமே ஆசை இருக்குது. நாங்களும் போய் அந்த ஸ்டேட்டில் போய் விளையாடணும். இப்போ சுதாகர் அண்ணா விளையாடுறாங்க, ஒரு சின்ன கிராமத்துலேருந்து போய் நல்லா விளையாடுறாங்க. அந்த மாதிரி எங்கள் பசங்களுக்கு விளையாடணும் ஆசை தான். ஆனால் அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அந்தளவுக்கு யாரும் ஒரு சப்போர்ட்டாக இல்லை. இப்போ நாங்கள் ஒரு கப்பு கைக்கிறது கூட எங்களுக்கு ப்ரைஸ் இல்லை. இப்போ கப்பு நாங்கள் வந்து இங்கே வச்சுருக்கோம். நாங்கள் அதுக்காண்டி ஒரு கப்பு கட்டுறதுக்காண்டி ஒரு இது கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ அது கூட எங்களால் முழுசாக கட்டி பிடிக்க முடியும். ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது, அந்த ஸ்கூல் கிரவுண்டில் கூட எங்களால் போய் நிம்மதி விளையாட முடியாது. இப்போ எல்லாருமே இப்போ விவசாயம் பண்ணுற ஒரு நிலத்துலையோ இல்லை ஒரு சின்ன ஒரு பிளேஸ்லையோ அவங்க சொந்த இடத்துல தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கிராமத்தில் இருந்தோ இல்லை ஒரு அரசாங்கத்தில் இருந்தோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தா, ஒரு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நல்லா வரும். ஊரையும் உங்களோட வீரர்களையும் ஸோ இவ்வளோ வந்துட்டு அப்படியே எல்லாருமே கண்டு அடிக்கிற மாதிரி இருக்குது கப்பு. ஸோ அவ்வளோ வந்து ஜெயிச்சு ஒரு கபடியால் ஊருக்கு வந்துட்டு பெருமை செய்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஊரில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு சருகுவலைப்பட்டிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே இருக்கிற எல்லாருமே அவ்வளோ பாசமான இருக்காங்க. ஸோ உங்கள் டீமை பற்றியும் உங்கள் ஊரை பற்றியும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பொறுமையாக பேட்டி கொடுத்ததுக்கு ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி ப்ரோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய். டாடா.